ஒரே சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை மரவெட்டி தினமும் காட்டுக்குச் சென்று மரங்களை வெட்டி வாழ்க்கை நடத்தி வந்தான். ஒரு நாள் ஆற்றங்கரையில் மரம் வெட்டிக் கொண்டிருந்தபோது அவனது பழைய கோடாரி திடீரென கைகளிலிருந்து நழுவி ஆற்றுக்குள் விழுந்தது. அவன் கலங்கி, ஐயோ, என் வாழ்க்கைக்கே ஆதாரமான கோடாரி போய்விட்டதே என்று வருந்தி அழுதான். அவனது அழுகுரலைக் கேட்ட நீர்த் தேவதை ஒளி பரப்பியவாறு ஆற்றிலிருந்து வெளிப்பட்டாள். அவள் மென்மையாக கேட்டாள், மகனே, ஏன் இவ்வளவு துயரப்படுகிறாய்? மரவெட்டி தாழ்மையுடன், தாயே, என் ஒரே கோடாரி ஆற்றுக்குள் விழுந்துவிட்டது. இதனால் என் குடும்பம் பட்டினி கிடக்கும் என்றான். தேவதை நீருக்குள் மூழ்கி ஒரு தங்கக் கோடாரியுடன் வெளிவந்து கேட்டாள், இது உன் கோடாரியா? மரவெட்டி நேர்மையாக, இல்லை தாயே, இது என்னுடையது அல்ல என்றான். தேவதை மீண்டும் நீருக்குள் சென்று ஒரு வெள்ளிக் கோடாரியுடன் வந்தாள். இது உன்னுடையதா என்று கேட்டாள். மரவெட்டி மீண்டும், இல்லை தாயே, இதுவும் என்னுடையது அல்ல என்று மறுத்தான். கடைசியாக அவள் அவனது பழைய இரும்புக் கோடாரியை எடுத்து வந்து கேட்டாள், இது உன்னுடையதா? மரவெட்டி மகிழ்ச்சியுடன், ஆமாம் தாயே, இதுதான் என் கோடாரி என்று கூறினான். அவனது நேர்மையால் மகிழ்ந்த தேவதை, நீ உண்மையுடன் இருந்தாய், எனவே இந்த 3 கோடாரிகளையும் பரிசாக எடுத்துக்கொள் என்றாள். மரவெட்டி நன்றி கூறி 3 கோடாரிகளையும் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் ஊருக்குத் திரும்பினான். நேர்மையே சிறந்த செல்வம்